ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்மளுக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. அந்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க. வீடியோக்கு லாஸ்ட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கேக் நம்மளுக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, இவங்க வந்து நம்மளோட நியூ கஸ்டமருங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டாலுக்கு வந்து ப்ரௌனிஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கங்க. அப்போ வந்து எதார்த்தமாக நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பர்த்டே கேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வேணா சொல்லுங்கள் அப்படின்னேன். அவங்க உடனே நாளைக்கு என்னோடய பையனுக்கு பர்த்டே, ஸோ வந்து நீங்கள் எனக்கு கேக் பண்ணித்தாங்கன்னு சொல்லி நம்பரும் வாங்கிட்டு போயிட்டாங்கங்க. அதே மாதிரி அவங்க மறுநாள் காலையிலேயே எனக்கு இந்த மாதிரி தீமில் தான் கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகேன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கேக்கு பாதி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த பாலாப்பழ கரண்டி வேறு போய் தொலைஞ்சிருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் அனுப்பின தீம் எல்லாமே ஃபாண்டன்ட்டில் இருந்ததால் நானும் பண்ணிட்டேங்க. நான் பண்ணனோ இல்லையா, என் ஹஸ்பண்ட் தாங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். நான் வந்து கேக் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து எனக்கு ஃபாண்டன்ட்டில் மற்ற வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சொன்ன தீமில் வந்து இந்த மாதிரி நேம்லாம் இல்லைங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஃபாண்டன்ட்லேயே நேம் வச்சு எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அழகாக குட்டியாக ஒரு டெடிபர் வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. நான் பண்ணலைங்க, அதை நானே ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணி கொடுத்த ஃபாண்டன்ட்டை அழகாக நானும் செட் பண்ணிட்டேங்க. எப்படியோ ஒரு வழியாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இதுவும் ஃபாண்டன்ட்டில் இருந்துச்சுங்க, அந்த ஃப்ளாக் மாதிரி இருக்கிறது. பட் வந்து என்னால் வந்து அந்த ஃபாண்டன்ட்டில் பண்ண முடியல. பவர் கட் ஆனதாலும் என்னால் அது வந்து அவனில் வச்சு செட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுங்கிறதால அதை வந்து சார்ட்லேயே பண்ணி முடிச்சிட்டாங்க. நானும் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து கரண்ட் இல்லை, ஸோ வந்து என்னால் அது அந்த ஃப்ளாக் மட்டும் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஃப்ளாக் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சார்ட்டில் கட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தாருங்க. அதே மாதிரி அவரே சார்ட்லேயும் பண்ணி கொடுத்துட்டாருங்க. நான் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த ட்விஸ்ட் வரப்போது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்விஸ்ட்டுக்காக தான் வீடியோவில் உண்மையை ஒத்துக்கிட்டேங்க. இந்த ஃபாண்டன் செஞ்சது நானே, கேக் மட்டும் தான் இவங்க செஞ்சுருக்காங்க. பாய். ஃபைனலாக இந்த கேக்கோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.